Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோட கூட அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கோங்க. Acts chapter 2 verse 4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆமீன். யாரும் சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே என்னன்னாக்கா ஒரு அடையாளமாக வெவ்வேறு பாஷைகள், அந்நிய பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரச்சே இது ஒரு அடையாளம். கர்த்தருக்குள்ள ஆவியானவர் எப்படின்னாக்க அவர் நம்மளை தொட்டு நம்மளை அபிஷேகிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த வரங்களை ஒவ்வொரு வரங்களை கொடுத்துட்டு தேவ நாம மகிமைப்படும்படியாக தேவராஜ்யம் கட்டும்படியாக அவர் நம்மளை பிரயோஜனப்படுத்துறதுக்காக கொடுப்பார். இந்த அந்நிய பாஷையை பேசும்படியாக, இந்த அந்நிய பாஷையில ஜபிக்கழிச்சே தனக்கு தான பக்தி விருத்தி உண்டாகும்படியாக ஆவியானவர் தந்துருவார். அப்படிப்பட்ட ஆவியானவர் அபிஷேகத்தை ஒரு நாளும் புறக்கணிக்காதபடிக்கு, அவரை தூஷிக்காதபடிக்கு அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றச்சே நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். ஆவியானவர் உங்கள் மேலும் ஊற்றுவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் செய்தும் போது ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷையில ஆண்டவரை பேசினார்களே, ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் நிரப்பும் போது அந்நிய பாஷைகளை பேசி ஜபித்தார்களே தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இப்பொழுதும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவரை வாஞ்சிக்கிறார்களோ ஊற்றுவீராக. இன்னும் ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை இழந்து மறுபடியும் ஆவியானவர் துக்கப்படுத்துற காலத்திலிருந்து அவர்கள் பின்மாற்றத்தில் திரும்பி வந்து உங்களுடைய ஆவியை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவராஜ்யம் கட்டும்படியாக அவர்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you.